கோ டு சிலோவாம், சிலோவாமுக்கு செல்லுங்கள். ஒவ்வொரு வாரமும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஒரு அனுபவம் நாம் பெறுகிறோம். முதல் வாரம் கோ டு த டெசர்ட், பாலைவனத்துக்கு செல்லுங்கள், பாலையிலே மணலாக. இரண்டாவது வாரம் கோ டு த மவுண்டன், மலைக்கு செல்லுங்கள், மலை அனுபவம். உன்னதரின் சொல் கேட்பவர் உன்னதத்தை உணர்வர் என்பதை பார்த்தோம். கடந்த வாரம் கோ டு த வெல், கோ வெல், கிணற்றுக்கு செல்லுங்கள், தாகம் தீர்ந்து செல்வீர்கள் என்று மூன்றாவது வாரம். இந்த வாரம் கோ டு சிலோவாம், கண்கள் பார்வை பெற நீங்கள் ஒளியாம் ஆண்டவரிடம் செல்லுங்கள் என்று ஒவ்வொரு வாரமும் நாம் படிப்படியாக இந்த தவக்காலத்தில் ஆண்டவர் இயேசுவோடு சேர்ந்து அந்த எருசலேமுக்கு செல்கிறோம். எருசலேம் என்பது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து நமக்காக மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுகின்ற ஒப்பற்ற அந்த பலி, அந்த பலியை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆக இன்று I am the light of the world, யோவான் 9:5, நானே உலகின் ஒளி என்று இயேசு கூறுவதை கேட்கின்றோம். Go and wash in the pool of Siloam. The name means one who has been sent. சிலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். ஒரு கருத்து படித்தேன், அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது 2 வகையான மாடு, செக்கு மாடுன்னு ஒன்று இருக்குது, குப்பை வண்டி மாடுன்னு இருக்குது. செக்கு மாடு என்ன செய்யும்? சுற்றி 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 தான் வந்துக்கிட்டே இருக்கும். செக்கு மாடு சிந்தனை அப்படின்னா உன்னையே நினச்சி தான் சுற்றி சுற்றிக்கிட்டு வருமா? அல்லது குப்பை வண்டி மாடு, முனிசிபாலிட்டி மாடு என்ன செய்யும்? ஒரு குப்பை வண்டிக்காக போய் நின்று 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 போகும். ஒரு குப்பை தொட்டியை பார்த்தாலும் நின்றுடும், அந்த குப்பையை வாரிட்டு அடுத்த குப்பை தொட்டி. அப்படி 2 வகையான மாடு. இப்போதைக்கு செக்கு மாட்டு சிந்தனையை பற்றி சொல்லுவேன். ஆசிரியர் ஒரு பையனை பார்த்து கேட்கிறார், நீ பெரியவனாகி என்ன பண்ண போகிறாய்? மாணவன், கல்யாணம் பண்ண போறேன். ஆசிரியர், அதுவல்ல, நீ யாராக விரும்புகிற? மாணவன், கணவனாக. அது இல்லப்பா, எதிர்காலத்தில் உன் வாழ்க்கையில் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிற? மாணவன், ஒரு மனைவியை. நான் கேட்கறது புரியலையா? நீ வளர்ந்த பிறகு உன் பெற்றோர் பெருமைப்பட என்ன கொடுப்ப? மாணவன், ஒரு மருமகளை கொடுப்பேன். ஆசிரியர், முட்டாள, உன்னை படிக்க வைக்கிற அப்பா உன்னிடம் என்ன எதிர்பார்ப்பார்? மாணவன், பேர குழந்தையை. ஆசிரியர், அடக்கடவுளே, உன் வாழ்க்கையின் லட்சியம் என்ன? மாணவன், நாம் இருவர் நமக்கு ஒருவர். இதுதான் செக்கு மாட்டு சிந்தனை. என்ன கேட்கிறார்னு ஒன்றும் புரியல, அதிலேயே தான் சுற்றி சுற்றி வரான். கல்யாணம் பண்ணணும், பிள்ளை பேக்கணும், பேர குழந்தைய பேக்கணும், இதுதான் அவனுக்கு எண்ணமே தவிர ஆசிரியர் என்ன விரும்புகிறார் ஏதாவது நினைச்சு பார்க்கிறானா? இல்லை. இப்ப நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். He proved by this deed that he was the son of him who with his own hand formed the first Adam out of clay. Saint Ephraim. ஆதியாகமம் 2:7 கடவுள் களிமண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கியதை போல மண்ணிலிருந்து முதலாம் ஆதாவை தன் கையினால் உண்டாக்கியவரின் மகன் என இதன் மூலம் நிரூபணம் ஆகிறது. சென்ட் எப்ரேம் மறுபடியும் கூறுகிறார், it was not the pool of Siloam that opened the blind man's eyes, just as it was not the water of the Jordan that cleansed Naaman. It was the Lord's command that did it all. It is not the water used in baptism, but the name of the Trinity spoken over it that purifies us. அதாவது தமிழிலே, பார்வையற்றவரின் கண்களை திறந்தது சிலோவாம் குளம் அல்ல, நாமானை குணமாக்கியது யோர்தான் நதி நீர் அல்ல, இவை அனைத்தும் நடைபெற்றது ஆண்டவரின் கட்டளையால். திருமுழுக்கின் போது நாம் தூய்மைப்படுத்துவது நீர் அல்ல, மாறாக அந்த பரிசுத்த தமத்திருத்துவத்தின் நாமத்தினால் உச்சரிக்கப்படுகின்ற தமத்திருத்துவத்தின் நாமமே. பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன். அந்த பிதாசுதன் பரிசுத்தாவி அதுதான் முக்கியம். தண்ணீரால் ஞானஸ்தானம் கொடுக்கப்படுவது. ஆகவேதான் ஞானஸ்தானம் யாரு கொடுத்தாலும் செல்லும், எந்த சபை கொடுத்தாலும் செல்லும். இந்த ஃபார்ம் மேட்டர் இருக்க வேண்டும். ஃபார்ம்னா என்ன?
பிதாசுதன் பரிசுத்தாவி, இது உச்சரிக்கப்பட வேண்டும். தண்ணியால் ஒண்ணு தலையில ஊத்துனாலும் சரி அல்ல முக்குனாலும் சரி, பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே. ஆகவே கத்தோலிக்க சபையா இருந்தாலும் சரி, புராட்டஸ்டன்ட் சபை எதா இருந்தாலும் சரி, பெந்தகோஸ்தா இருந்தாலும் சரி, அல்லது ஆஸ்பத்திரியில கொடுக்கக்கூடிய அவசர ஞானஸ்தானம், இன் டேஞ்சர் ஆஃப் டெத் இன் ஆர்டிகுலோ மோர்டிஸ் என்று சொல்லுவார்கள். ஒரு குழந்தை சாக கிடக்குது, அந்த குழந்தைக்கு நீங்களும் நானும் யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அந்த குழந்தைக்கு நெற்றியில சிலுவை அடையாளம் வரைந்து பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே நான் உன்னை கழுகிறேன், ஏதாவது ஒரு பேரை வைங்க, உங்க பேரையே வைங்களேன். அந்த குழந்தை பொழைச்சுக்குச்சுன்னா திருப்பி கோயிலுக்கு கொண்டாந்து சாலம் பேப்டிசம்னு கொடுப்பாங்க. அவசரத்தில், அந்த அவஸ்தை காலத்தில் கொடுக்கப்படுகிற ஞானஸ்தானமும் செல்லும். என்ன முக்கியம்? பிதாசுதன் பரிசுத்தாவின் பேரால் நான் உன்னை கழுகிறேன். அந்த வார்த்தைகள் முக்கியம். Jesus speaks to us the same words he spoke to the apostles, follow me. And to those who accept his invitation, whether they be wise or simple, young or old, he will reveal himself to them in their toils and sufferings, and they shall learn through their own experience who he is. என்னை பின்செல் என்று சீடரை அழைத்த அதே வார்த்தையால் இயேசு நம்மிடமும் பேசுகிறார். அவர் அழைப்பை ஏற்பவருக்கு அறிஞரோ பாமரரோ, சிறியவரோ பெரியவரோ, அவரவர் உழைப்பின் உக்கிரத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறார். இவ்வாறு தங்களது அனுபவ அறிவால் ஆண்டவரை அறிந்து கொள்வர். அந்த அனுபவம் வேண்டும். நம்ம திருவிழா கொண்டாடுறோம் அல்லது சுற்றுப்பிரகாரம் வைக்கிறோம், அதெல்லாம் ஒரு அனுபவத்தை நாம் கொடுக்கிறோம். அது சின்ன பிள்ளைங்களோ பெரியவங்களோ, படித்தவர்களோ படிக்காதவர்களோ. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் கையில கட்டிக்கிட்டு நல்லா மடிச்சு கட்டிக்கிட்டு அங்க இந்த கலரை வண்டி நிற்கிற இடத்துல ஒரு பெரிய போஸ்டர் ஒட்டியிருக்கோம் இல்லையா, இந்த தவக்காலத்துக்குரியதெல்லாம், அதை நின்று வரிசையா படிச்சுக்கிட்டே இருந்தார். பிரைஸ் தி லார்ட் சொல்லிக்கிட்டேன். ஏதாவது ஒரு ஆன்மா படிக்கட்டுமே, அந்த படிப்புல என்ன அவருக்கு உணர்ந்தோ உணரட்டும். இதோ இன்றைய வாசகத்தின் கருத்து, அவர் ஒளியாக இருக்கிறார். போன வாரம் நாம் பார்த்தோம், கிணத்திற்கு செல், நலமாக திரும்பி செல், கோ வெல், கோ டு த வெல் போல அந்த இடத்துல இந்த தியானத்தை பத்தி போட்டுக்கிறோம். நிறைய பேர் இப்ப வராங்க இல்லையா, தவக்கால பயணம்னு சொல்லி பஸ்ஸா வராங்க. வரவங்க கண்ணில் படுத்துமே, பார்க்கட்டுமே. யாராவது ஒரு உள்ளத்தில் இறை வார்த்தை விதைக்கப்படும் அல்லவா? இப்படி நேரம் கிடைக்கும் பொழுதும் சரி, நேரம் கிடைக்காவிட்டாலும் சரி, இன் சீசன் அவுட் ஆஃப் சீசன், சின்னப்பருடைய கட்டளைகள், அவருடைய பாணி. இவ்வாறுதான் கிறிஸ்துவை பிறருக்கு கொடுத்தார். ஆகவே என்னை பின்செல் என்று அப்போஸ்தலர்களுக்கு சொன்ன அதே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், நீ எப்படி பின்செல்கிறாய்? தாராளமாகவா, தியாகத்தோடவா, இல்ல சுயநலமாகவா? எனக்கு ஏதாவது காசு கிடைச்சாதான். பிள்ளைங்களுக்கு கமிஷன் கொடுக்காதீங்க. கடைக்கு போனா இந்த நீ ஒரு 50 பைசா எடுத்துக்கோ, கொடுக்கவே கொடுக்காதீங்க. அது ஒரு தவறான பண்பு, தவறான வளர்த்தல். கமிஷன் கொடுக்காதீங்க. பிள்ளைகள் செய்ய வேண்டும், அம்மா சொன்னா செய்யணும். காசோ எதிர்பார்க்க கூடாது. நான் ஒரு சாக்லேட் வாங்கிக்கிறேனே, இல்ல. டெய்ரி மில்க் வாங்குறேன், இல்ல. உன்னுடைய கடமை நீ செய்ய வேணும், போ. அதுக்குன்னு சில அம்மா நினைச்சு விடுவாங்க, 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கடைக்கு போயிட்டு வாங்குவாங்க. அதுவும் தப்பு. இந்த காரியங்கள் தான். ஆனால் அதில் ஒரு திட்டம், எப்படி பிள்ளைகளை உருவாக்குவது என்று. ஃபெய்த் ஃபார்மேஷன் என்பது வெறும் ஜெபம் அல்லது கோயிலுக்கு வருதல் மட்டுமல்ல, வீட்டிலே தங்களுடைய கடமைகளை சரிவர செய்வது. The more we grow in our knowledge of Him, the more glorious and spectacular He becomes. The more we come close to Him, the more attractive He becomes. Father Ronald Knox. அவரை பற்றிய அறிவு நம்மில் அதிகரிக்க அவரே மென்மேலும் மகிமை அடைகிறார். இன்னும் அவரிடம் நெருங்கி வர அவர் இன்னமும் ஈர்க்கக்கூடியவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை உணர்ந்து பாருங்கள். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. உணர்ந்த பிறகுதான் அந்த உணர்வு இருக்கிறதே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அது இன்னும் உன்னை திடமாக்கும். கர்ணனுக்கும்
துரியோதனனுக்கும் நட்பு. அந்த கதையில என்ன சொல்லப்படுகிறது என்றால், கர்ணன் என்பவன் அந்த கவச குண்டலோடு பிறந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு வலிமையானவன், ஆனால் அவனுடைய பிறப்பு தெரியாத நிலையில் இருக்கிறது. இதான் கதையில. துரியோதனன் ஒரு கெட்டவன் தான், ஆனால் அந்த கெட்டவனோடு நட்பு கொள்கிறான். ஏன் நட்பு கொள்கிறான் என்றால், அவனை அவமானத்திலிருந்து பாதுகாக்கிறான். அரச குலத்தில் ஒரு வில் வால் வித்தை நடக்குதுல, கர்ணன் ஜெயிச்சிட்டான். கர்ணனுக்கு தான் ஜெயிச்சான்னு சொல்லி கொடுக்கணும். இந்த மற்றவங்களெல்லாம் அந்த பரிசெய சைசைகள் நற்செய்தியில் பார்த்தோமே, அதே போல அந்த அரச குருக்கள் என்ன சொல்ற, அவனுக்கு கொடுக்க கூடாது. ஏன் கொடுக்க கூடாது? அவன் பிறப்பறியாதவன், எவன் அப்பான்னு தெரியாது, அவனை போய் ராஜகுமாரனோடு சேர்ந்து கொடுக்கிறதா? கிடையாது, போ. அவையிலே அவமானப்படுகிறான். இங்கே நற்செய்தியில் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? பிறப்பிலேயே பாவத்தோடு இருந்த நீ எங்களுக்கு வந்து வேதம் ஓதுறியா? எல்லா இடத்துலயும் இப்படிதான் இருக்கும். ஒரு அரசன் தான் பங்கேற்க வேண்டும் என்று சொல்லுகிறீங்களா? அப்ப சரி, இன்றையிலிருந்து இவன் தான் என்னுடைய அங்க தேசத்து ராஜா அப்படின்னு சொல்லி தான் தலையில் இருந்த மகுடத்தை, கிரீடத்தை எடுத்து கர்ணனுக்கு சூட்டி, நீ அங்க தேசத்து ராஜா. இப்ப என்ன சொல்ற? அங்க தேசத்து ராஜா ஜெயிக்கிறான். அப்ப கர்ணன் சொல்லுவான், நண்பா, என் மானத்தை காத்தாய், அவையிலே என் அவமானத்தை துடைத்தாய், உனக்கு நான் என்றும் நன்றி உள்ளவனாக இருப்பேன். அவன் கெட்டவனா உலகத்திற்கு, இருப்பினும் எனக்கு அவன் நண்பன். ஏன்? அந்த எக்ஸ்பீரியன்ஸ், சபையின் முன்னால் காத்ததினால். அப்ப ஒரு கெட்டவனுக்கே இவ்வளவு தூரம் நன்றி உள்ளவனாக இருப்பதாக அந்த புராண கதை சொல்லப்படுகிறது. அப்ப நல்லவராகிய ஆண்டவருக்கு, கடவுளுக்கு நான் எப்படி நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும்? அதை தான் நம்ம உணரணும். அதை தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், கடவுளோடு, இயேசுவோடு இந்த ஜெபத்தினுடைய தன்மை நான் உணர்ந்தேன் என்றால் அந்த உணர்வு என்னை தலை தூக்கி நிறுத்தும். எத்தகைய உணர்விலும் நான் ஆண்டவருக்கு ஏற்புடையவராக இருக்க வேண்டும். லைட் ஹவுஸ் ப்ளோ நோ ஹார்ன், they only shine. கலங்கரை விளக்கம் ஒலிக்காது, ஆனால் ஒளிரும். சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு, எல்லாம் என்ன பாருங்க டமார் அடிக்காது, பியூகுல் ஊதாது, அது பாட்டு வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த கலங்கரை விளக்கானது சுழன்று கொண்டு இருக்கும், ஒளிந்து கொண்டு இருக்கும். If Jesus had carried a visiting card, that would read totally available. ஆபீஸ்க்கு முன்னாடி அல்ல சில பேருடைய ஆபீஸ்க்கு முன்னாடி எழுதி போட்டிருப்பாங்க, பார்வை நேரம் 9 வரை, மாலை 5 6 வரை. ஒருத்தன் கேட்டான், ஓ மற்ற நேரத்தில் அவருக்கு பார்வை தெரியாதா அப்படின்னு. பார்வை நேரம் எல்லா நேரமும் நாம் மக்களுக்கு அவைலபிளா இருக்கணும், டோட்டலி அவைலபிள். Although it is always good to exercise ourselves in the virtue of charity, these days of Lent invites us to in a more urgent manner. காலத்தில் இன்னும் அன்பு செயல்கள் பரிணமிக்க அழைப்பு கொடுக்கப்படுகிறது. When we love the other, we obtain from God the key to our understanding of who He is and what we are. தாமஸ் மர்டன். பிறரை அன்பு செய்யும் போது இறைவனிடமிருந்து அவர் யார், நாம் யார் என்று அறிந்து கொள்கிறோம். என்னுடைய மானத்தை காத்ததினால் அவனுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன், அவனுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருப்பேன். ஆகவே யாரிடமிருந்து எனக்கு உதவி வருகிறது? இறைவனிடமிருந்து அதிகமாக வருகிறது அல்லவா? அதற்கு நான் என்றும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன், கடப்பாடுடையவனாக இருக்கிறேன். That there is nothing unhappier than happiness of those who sin. Saint Augustine, be thou my vision, நீரை என் ஒளியாக இருளிலிருந்து ஒளிக்கு அது அழைத்து செல்லும். ஒரு ஆங்கில பாடல், ஒரு அருமையான ஒரு பாட்டு இருக்கு. What a friend we have in Jesus, all our sins and grief to bear, what a privilege to carry everything in prayer. Oh what peace we often forfeit, oh what needless pain we bear, all because we do not carry everything to God in prayer. அதாவது கடவுளிடம் நாம் நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்துக்கொண்டு போகாததினால்தான் நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய வேதனைகள், பிரச்சனைகள் தீராமல் இருக்கின்றன. அனைத்தையும் ஆண்டவரிடம் எடுத்துச் செல்லுங்கள். Lord of light, illumine our lives to look, to see, to believe. Help me to know you are clearly, to love you more dearly,
டு ஃபாலோ யூ மோர் நியர்லி. அந்த 3 வரிகள், கடைசி 3 வரிகளை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள். ஹெல்ப் மீ டு நோ யூ மோர் கிளியர்லி, டு லவ் யூ மோர் டியர்லி, டு ஃபாலோ யூ மோர் நியர்லி. ஒளியாம் இறைவா, உம்மை பார்க்க, கண்டுணர, நம்ப எங்கள் வாழ்வை ஒளிமயமாக்கும். உம்மை தெளிவாக அறியவும், உம்மை உருக்கமாக அன்பு செய்யவும், உம்மை நெருக்கமாய் பின்தொடரவும் உதவி அருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.